அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அதாவது இவர் போடுற ட்வீட் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ரீட்வீட் போகும், 1000 வந்து லைக் போகும். இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஃபேன்ஸ் நிறைய பேர் நேற்று என்ன ஒரு ஸ்பேஸ் போட்டுதாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விசித்ராவுக்கு வந்து பிரதீப் பாண்டியன் வந்து ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேகர் என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து ஒரு ட்விட்டா போட்டு ஃபேக் மம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்க்குறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இவருடைய உண்மை முகமே வெளியே வந்திருக்கு. இவர் ஒரு பிஆர் அப்படிங்கிறதுக்கு இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி செம்பு தூக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து தவறாக பேசிக்கிட்டு விசித்ராமா தவறாக சித்தரிச்சுக்கிட்டு விசித்ராமாவுக்கு ஆதரவாக யாராவது பேசினா கூட என்ன பண்ணுவாருன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணுறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்விட்டை வந்து போட்டார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து ஃபேக் ஐடி. அதாவது 500 பேர் பார்த்தீங்கன்னா இவர் போடுற அந்த ஒரு போஸ்ட்டை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கான். ஒரு போஸ்ட்டை வந்து 500 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்கான். அந்த போஸ்ட்டை நீங்கள் ரீட்வீட் பண்ண ஆளு பூரா பாருங்களேன், அப்படின்னு நல்லா தெரியும். எல்லாரும் யாருமே ஆள் கிடையாது, எல்லாமே பாட்ஸு. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒருத்தங்க கூட ஒரு ஃபாலோவர் கூட இல்லாத ஒரு ஆள். இப்போ ஒரு ஐடினா மினிமம் ஒரே ஒரு ஃபாலோவராவது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ரீட்வீட் பண்ணுற இந்த சேகருக்கு வந்து ரீட்வீட் பண்ணுற அந்த ஐடியெல்லாம் பாருங்களேன், ஒரு ஃபாலோவர் கூட இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஃபேக்காக ஒரு நேம், ஏதோ ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி பார்த்தீங்கன்னா இவர் ட்வீட் போட்டோன்னா அதை ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் கோட்ஸு ஃபேக் ஐடி எல்லாமே. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து என்னென்னா காசு கொடுக்குறாங்க. இதான் அந்த பெய்டு பிஆர் பண்ணக்கூடிய வேலை. இந்த சேகர் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் போடுற ஒரு ட்விட்டுக்கு 500 ரீட்வீட் வர வாய்ப்பே இல்லை. அது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி பெய்டு பாட்ஸ் வச்சு தான் வந்து வருதுங்கிறது இது அப்பட்டமாக தெரியுது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அர்ச்சனா காசு கொடுத்துருக்கு, அதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா எனக்கு ஞாபகமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு. என்னை பார்த்துட்டு வந்து அப்படி சாக்காது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இப்படியாடா வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா பேரை கெடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வன்மம் பிடிச்சி அலைவாங்க. இப்போ தான் தெரியுது வாங்குற காசுக்கு தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க, வெக்கம் கட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.